அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நாமெல்லாம் ரமலானுடைய நோன்பை பூர்த்தி செய்து ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த பெருநாளுடைய தினத்தை இன்று நாம் சிறப்பாக அணுகி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக பெருநாள் என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பெருநாளிலே புத்தாடை அணிவதை சந்தோஷமாக கருதுகிறோம். இந்த பெருநாளிலே பட்டினி இல்லாமல் விதவிதமான உணவு பொருட்களை ஆக்கி அதை உண்டு மகிழ்வதில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம். இந்த பெருநாளிலே தாய் பிள்ளையை காண்பதில், பிள்ளைகள் பெற்றோர்களை காண்பதில், நண்பர்கள் மற்றவர்களை காண்பதில் எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம். இந்த சந்தோஷம் நமக்கு தேவைதான், இந்த மகிழ்ச்சி நமக்கு தேவைதான். இந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாளில் நோன்பு வைப்பதை கூட மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சிகளிலெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? இந்த சந்தோஷங்களிலெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? ஒரு மூமின் எதை சந்தோஷமாக என்று கருத வேண்டும் என்றால், இன்றைய பெருநாளில் நான் முஸ்லீமாக இருக்கின்றேன், இதுதான் ஆகப்பெரிய சந்தோஷம், இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு முஸ்லீம் எப்படி நினைக்கணும்? இறைவா நீ எனக்கு நேர்வழி அருள் இருக்கின்றாய், இறைவா நீ எனக்கு தௌஹீதை கற்றுக் கொடுத்திருக்கின்றாய், இறைவா இன்றைய நாளில் உனக்கு நான் எதையும் இணையாக்கவில்லை, இறைவா இன்றைய நாளிலே அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் வழியிலே நடக்கின்றேன், இந்த நேர்வழிக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இந்த ஹிதாயத்திற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதைத்தான் ஒரு முஸ்லிம் தன் வாழ்நாளிலே மிகப்பெரிய சந்தோஷமாக, ஆகப்பெரிய சந்தோஷமாக, இந்த சந்தோஷத்திற்கு நிகராக எந்த சந்தோஷமும் கிடையாது. எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உலக விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் சரி, அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவன் மறுமையிலே கை செய்தப்பட்டவனாக நிற்பான். நாம் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த யார் நமக்கு உதவி செய்தார்? இஸ்லாமியன் என்ற சந்தோஷத்தை அல்லாஹ் தான் நமக்கு வழங்கினான், அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்தான். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி, உங்களுக்கு ஈமான் என்ற நேர்வழியை கொடுப்பதற்கு உதவி செய்திருக்கிறோமே, அந்த உதவியை நாமே அருளினோங்கிற அல்லாஹ். இந்த நேர்வழியை நம்ம அறிவை கொண்டு பெறல, காசு பணத்தை கொண்டு வாங்கல, வாழையடி வாழையாக வரல. நேர்வழி என்பதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நேர்வழிக்காக அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ் தேர்வு செய்ததன் காரணமாக நான் இந்த நேர்வழியை பெற்றிருக்கின்றேன், நீங்கள் இந்த ஈமானை பெற்றிருக்கின்றீர்கள். அதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், வலித்து கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக உங்கள் இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், உங்கள் இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், உங்கள் இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தான் உங்களுக்கு நேர்வழியை அருளினான். இன்னைக்கு இவ்வளவு மக்கள் திரண்டிருக்கிறோமே, இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறோமே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நாடவில்லை என்றால் நமக்கு இந்த நேர்வழி கிடைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் கிட்டவில்லை என்றால் நாம் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டோம். எனக்கு என்னுடைய எஜமானே நீ எனக்கு நேர்வழி தந்தாய் என்று இந்த நல்ல நாளிலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்வை எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு தூரம் புகழுங்கள் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் நேர்வழியை பெற முடியாது. அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான், தான் நாடியோரை வழிகேட்டில் விட்டு விடுகின்றான். ஆகவே இந்த நல்ல நாளிலே, இந்த பெருநாளுடைய தினத்திலே இந்த இடத்திலிருந்து அல்லாஹ்விடம் கையேந்தும், இறைவா நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிவிட்டாய், இன்றைய தினத்தில் நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், இன்றைய தினத்தில் நாங்கள் மூமினாக இருக்கிறோம், எங்கள் பாதங்களை நீ உறுதியாக்கு யா அல்லாஹ், இதை விட்டு எங்களை விலகச் செய்து விடாதே யா அல்லாஹ், நீ இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழியை கிடைத்திருக்காது யா அல்லாஹ். இதைத்தான் நாம் நினைக்க வேண்டும், இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு தான் முஸ்லீம் என்பது மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று சொன்ன அவன் இஸ்லாத்தை புரியலன்னு அர்த்தம், ஈமானில் பலகீனப்பட்டவராக இருக்கிறார் என்று அர்த்தம். கிடைக்கப்பட்ட உலக வஸ்துக்களுக்காக சந்தோஷப்படக்கூடிய மனிதன் தான் ஒரு முஸ்லீம் என்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும்,
அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி சொல்வது? பல்வேறு விதங்களில் நன்றி சொல்லலாம், பல்வேறு விதங்களில் அல்லாஹ்வை புகழலாம். அதுல ஒரு நன்றி எது தெரியுமா? அல்லாஹ் நமக்கு அருளிய இந்த நேர்வழியை, இந்த மார்க்கத்தை அறியாத மக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள்ட்ட கொண்டு சேர்ப்பதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி, இந்த மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய உதவி. இதை நாம் புரியாம இருக்கிறோம், இதை நாம் தெரியாம இருக்கிறோம், இதை நாம் சற்று விளங்காமலும் இருக்கின்றோம். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நாம வாழக்கூடிய காலகட்டம் மோசமான காலகட்டம், நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மோசமானவர்கள், இஸ்லாத்தை எப்படி நாம் பகிரங்கப்படுத்த என்று நமக்கு நாமே ஒரு சோர்வை ஏற்படுத்திக் கொள்கிறோமே. இந்த சோர்வு சரியானதல்ல, இந்த சோர்வு ஏற்புடையதல்ல. நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மை ஆள்பவர்கள் எவ்வளவு வலுப்பட்டு இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பதில் நாம் எங்குமே சோடை போகக்கூடாது. இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதில் நாம் எந்த இடத்திலும் பின்வாங்க கூடாது. நீங்கள் சரித்திரங்களை எடுத்து பாருங்கள், வரலாறுகளை புரட்டி பாருங்கள், திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து சரியாக படித்து பாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு தவறான குற்றச்சாட்டுக்காக, ஒரு அவதூறுக்காக, ஒரு அபாண்டமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறை வைத்திருக்கின்றார்கள். ஒரு கடுமையான நிலையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த போதும் கூட அந்த சிறைச்சாலையில் அவர்கள் கவலைப்படவில்லை, வேற ஒண்ணு சிந்திக்கல. அங்கேயும் தாவாவை முன்னெடுக்கின்றார்கள், அழைப்பு பணியை முன்னெடுக்கின்றார்கள். தன்னோடு இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பார்த்து கேட்கின்றார்கள், யா சாஹிபி சிஜ்னி, என்னுடைய சிறை தோழர்களே, அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன் சிறந்ததா அல்லது பல கடவுள்கள் சிறந்தவரா? இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய இடத்தை பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாவாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையை பாருங்கள். இது இன்னைக்கு நம்மகிட்ட குறைஞ்சிருச்சு. இதை நாம வெளியில எடுத்து செல்வ பயப்படுறோம், எடுத்து சொல்ல பின்வாங்குறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் தாவா என்பது தர்காக்கள் சுத்தி வர்றது மட்டும் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தர்காக்கு எதிராக பேசணும், தாயத்துக்கு எதிராக பேசணும், இணை வைப்புக்கு எதிராக பேசணும், சமூகத்தில் சீர்திருத்தம் செய்யணும். ஆனா அது இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே முடங்கி போடுமா? அதிலேயே நின்று கொள்ளலாம? இந்த குர்ஆன் என்பது உலக பொதுமறை, அல்லாஹ் என்பது எல்லோருக்கும் கடவுள். இந்த அல்லாஹ்வை அறியாத மக்களாக நிறைய பேர் இன்னைக்கு வெளியில இருக்கிறானே, புரியாம இருக்கிறானே, தெரியாம இருக்கிறானே, கடவுள் கொள்கையில தவறான கொள்கைகளை முன்வைக்கின்றார்களே, இவர்களை நோக்கி யார் கேள்வி கேட்பது? நாம தான் கேட்கணும், நாம தான் எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவியாக, நன்றியாக நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்ததற்கு கடன்பட்டவர்களாக நாம் நம்ம இந்த நாளிலே உறுதி ஏற்க வேண்டும் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி அல்லாஹ் மக்களுக்கு சொல்லுகின்றானோ அதில் கூடுதல் குறவு இல்லாமல், தயவுதாட்சண்யம் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நாம் ஏன் அச்சப்பட வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்றான் திருமறை குர்ஆனிலே. ஒரு விஷயத்தை சொல்லுவதால் சிலர் சொல்லுவாங்க, சமூக நல்லிணக்கம் கெடும் என்று சொல்வார்கள். சமூக நல்லிணக்கம் கெடக்கூடிய எந்த விஷயத்தையும் திருமறை குர்ஆன் பேசாது. சமூக நல்லிணக்கம் எது தெரியுமா? அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதுதான் சமூக நல்லிணக்கம். குர்ஆன் அப்படித்தான் பேசுகிறது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வை விடுத்து பிறரை வணங்குகின்றார்களோ அனைவரையும் பார்த்து கேள்வி கேட்கிறது. எடுத்து செல்லுங்க, குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகின்றான். அபித்தகது ஆலிகத்தன் மினல் அர்லி, நீங்கள் இந்த பூமியிலே கடவுள்களை உருவாக்குகின்றீர்களா? அப்படி என்றால் அவைகளுக்கு உயிர் கொடுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் கேட்கிறான். இதை நம்ம சொன்னோமா? பிறட்ட கேட்கிறோமா? நம்ம வீட்டுல வேலை பார்க்கவங்கிட்ட, நாம வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகிட்ட, நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள்ட்ட, நம்மகிட்ட உதவி பெறக்கூடியவங்கிட்ட, யாரெல்லாம் மாற்று கொள்கையில் இருக்கின்றார்களோ, கடவுள் கொள்கையை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ, அவருடைய சிந்தனையை தூண்டும் விதமாக, அறிவு கண்ணை திறக்கும் விதமாக திருமறை குர்ஆன் எந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறதோ அதை அப்படியே பேசுகிறோமா? ஆனா அதுல சமரசம் காண்கிறோமே. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாயம் எப்படி போயிட்டுன்னு சொன்ன, இணை வைப்பையும் ஆதரிக்கும் நிலைக்கு போயிருக்கிறது. பயம், அச்சம். நம்மை ஆட்சியாளர்கள் ஆளுகின்றார்கள், வழக்கு போட்டு விடுவார்கள். நான் கேட்கிறேன், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் பேசினாங்களே, ஃபிரௌனை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் உண்டா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரசன்ட்ட போய் பேசினாங்களே, அதை விட பெரிய கொடுங்கோலன் உண்டா? எல்லா நபிமார்களும் மக்கள் மத்தியிலே தாவாவை எடுத்து சென்றாங்களே, அதை விட ஒரு அச்சப்படக்கூடிய நிலை இருந்ததா? ஆனா நாம பயப்படுறோமே, நாம பின்வாங்குறோமே. நாம அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில்,
அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய நன்றி கடனில் தவறளிக்கிறோமே. நாம் அப்படித்தான் புரிகிறோம். மார்க்கத்தை மார்க்கமாக புரியவில்லை, மார்க்கத்தை கொண்டு சேர்க்கும் விதத்தில் நாம் கொண்டு சேர்க்கவில்லை. அதனுடைய விளைவாகத்தான் நாம் என்று அச்சப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நீங்கள் தாவாவை எடுத்து பாருங்க, தாவாவை முன்னெடுத்து பாருங்க, எல்லாத்தையும் போய் சேருங்க. என்னோட என் அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? இன்ன மைய ரப்பி, என்னோடு என் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு சமுதாயத்தை நாம் அணுகுவோம், ஒவ்வொரு மக்களையும் அணுகுவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை சாரசாரையாக அழைப்போம். இதுல எந்த பயமும் கொள்ள தேவையில்லை, எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை, எந்த பின்வாங்கலும் நமக்கு இல்லை. என் இறைவனுக்காக நான் பணி செய்கின்றேன், என் இறைவனுடைய பணியை நான் முன்னெடுக்கின்றேன். என் இறைவன் திருமறை குர்ஆனில் எவையை காரணமாக காட்டினானோ அதை மக்கள்கிட்ட கொண்டு நான் சேர்க்கிறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. என்னோட என் அல்லாஹ் இருக்கிறான். இந்த நல்ல நாளிலே, இந்த சந்தோஷமான நாளிலே, இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நாளிலே, நாமெல்லாம் முஸ்லிம்களாக ஒன்று திரண்டிருக்கிறோமே, இந்த நாளிலே அனைவரையும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பவர்களாக, அனைவரையும் ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஒரு கடவுளை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக உங்களுடைய ஒவ்வொரு செய்தியும் முன்னெடுங்க, ஒவ்வொரு திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் முன்னெடுங்க. எல்லா மக்களையுமே சந்திங்க. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய, அச்சைப்பட வேண்டிய தேவையில்லை. என்னோடு என் அல்லாஹ் இருக்கின்றான் என்ற உறுதியான நிலைப்பாடு. அல்லாஹ் எப்படி நமக்கு வாக்களித்தானோ அந்த வாக்குறுதியை நமக்கு அடைவோம் என்ற நிம்மதியான நிலைப்பாடு. அதை நோக்கி பயணிப்போம். இந்த பெருநாளை இன்னும் சந்தோஷமாக கழிப்போம். இந்த பெருநாளிலே உறுதியேற்போம். நானும் முஸ்லீமாக இருப்பேன், இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் இஸ்லாத்தை நோக்கி அழைப்பேன். இறைவா, எனக்கு நீ அருள் செய், கருணை காட்டு, உதவி செய் என்ற நிய்யத்தோடு, சிந்தனையோடு, எண்ணத்தோடு நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கலைந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.